ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் நோட்டிஃபிகேஷன், ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதாவது இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா, இந்திய ரயில்வே துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மலேசியா, பங்களாதேஷ், அல்ஜீரியா, ஈராக், ஜோர்டன், சவுதி அரேபியா, இந்தோனேசியா, டர்க்கி, நேபாள், ஸ்ரீலங்கா மற்றும் பல நாடுகளில் இது வெற்றிகரமாக இயங்கி வரக்கூடிய ஒரு ரயில்வே நிறுவனம். பல ரயில்வே ப்ராஜெக்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இது வெளிநாடுகளில் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வருது. இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியர் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த சிவில் இன்ஜினியருக்கு மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,000 நீங்கள் மந்த்லி இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிசர்வேஷன் படி ஓபிசிக்கு ஒன்றும், எஸ்டிக்கு ஒன்றும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 30 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். 30 ஏஜ் இருக்கிறவங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஜாபுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வேகன்சி பொறுத்தளவுக்கு நியூ டெல்லியிலேயும் மகாராஷ்டிராவிலையும் தான் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப்க்கு நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 36,000. அதோட இயர்லி 2,000 இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கலர்ஸை பார்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண இவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் இவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் அதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போஸ்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வேலிட் இமெயில் ஐடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும், அதாவது ரிட்டன் எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூக்கு உங்களை இன்வைட் பண்ணுறதா இருந்தாலும் அதை இமெயில் மூலியமாக தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஜூன் 7க்குள்ளே அவங்களுக்கு போகிறது மாதிரி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த அப்ளிகேஷனோட என்வலப்பில் கவரில் என்ன எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியர். அடுத்து உங்களோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதாவது C-11/2024ங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிட்டுருங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியையும் ரெகுலராக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், காலேஜ் ஸ்கூல் மார்க் ஷீட், ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 7க்குள்ளே இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமே அனுப்புறதுக்கு பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.